இவங்க பேர் தான் மகா. இவங்க வந்துட்டு ஒரு சொந்தமா டெய்லர் கடை வச்சுருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் தான் ஆகுது. இவங்களுடைய கணவர் வந்துட்டு இவங்க கூட ஒழுங்கா இருந்து வாழாத, வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துக்கிட்டு, அவங்க கூடயே விட்டுட்டும் போயிடுவாங்க. இவங்க இப்படி மனசு உடைஞ்சு போய், "என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இவரு வேற ஒரு பொண்ண இப்படி மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டாரே!" அப்படின்ட்டு, இனிமே எந்த ஒரு ஆம்பளையும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு, ஆம்பளைங்களே ரொம்ப வெறுப்பா தான் இருப்பாங்க. ஆம்பளைங்கனாலே ரொம்ப வெறுத்தையாவே இருந்துக்கிட்டு, இனிமே அவரும் விட்டுட்டு போனதுக்கப்புறம், தம் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு, இவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அம்மா வந்துட்டு அப்பப்போ உடல்நிலை சரியில்லாத ஹாஸ்பிட்டல் செலவும் வச்சிட்ருப்பாங்க. இனிமே நமக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேலை, நம்ம அம்மா, நம்ம வீடு இப்படியே தான் நம்ம இருந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருப்பாங்க. இவங்க வந்து டெய்லரிங் ஃபீல்டு வந்து நல்லாவே தெரியும். பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு, நல்லாவே ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி மாடலாக தைச்சிட்டு, அதுலேயும் நல்ல ஒரு வருமானமும் வந்துட்டுருக்குது. இப்படி நெருக்கமாக ஒரு சுந்தரின்னு ஒரு அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சுந்தரின்னு ஒரு அக்காட்ட பேசி ரொம்பவும் பழக்கமாகவும் இருப்பாங்க. அவங்கள ஃபேமிலி ஒரு நம்பர்ஸ் மாதிரி நல்லாவே பேசி பழகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்களோட தம்பி வந்துட்டு சுந்தரியோட தம்பி வந்துட்டு ஃபாரினில் இருப்பாங்க. ஃபாரினில் இருந்துட்டு நல்லா அவங்கள பார்க்கவும் நல்லாவே அவங்க பேர் வந்துட்டு ரகு. அவங்க வந்துட்டு நல்லா பார்க்கறதுக்கே நல்லா அழகா, நல்லா வாட்டம் சட்டமாக நல்லா ஒரு படித்த ஆம்பளை நல்லாவே டீசெண்டாகவும் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ லீவுக்குன்னு ஊருக்கும் வருவாங்க. ஊருக்கு வரும்போது நம்ம மகாவும் பார்ப்பாங்க. மகாவை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடும். பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு இளந்தோற்றமாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருப்பாங்க மகா. அவங்கள பார்க்கும்போதே உங்க கூட தான் வாழணுன்ற ஒரு ஆசையோட கனவுங்களோட அவங்க கூடவே பேசி பழகி அவங்களாலேயே மேரேஜ் பண்ணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம சுந்தரி அக்காட்ட எப்பயுமே வழக்கம் போல் நல்லாவே பேசி பழகுவோம். இப்படியே இருப்பாங்க. அவங்க அக்காக்கிட்டேயும் கேட்பாங்க, "இவங்க யாருக்கா? இந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப அழகா லட்சணமாக இருக்காங்க. குடும்பத்து பொண்ணாக நல்லா பார்க்கவே இதாக இருக்காங்க." அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. நம்ம ரவி வந்துட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. ஆமாண்டா, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரே 1 மாதம் தான்டா ஆகுது. 1 மாதத்துலேயே அவங்க வீட்டுக்காரர் வந்து வேற ஒரு பொண்ணோட பேசி பழக்கம் வச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டான். இப்போ கூட இருந்து வாழல. இந்த பொண்ணு வந்துட்டு டைலரிங் ஃபீல்டு பார்த்துக்கிட்டு வர வருமானத்தை வச்சுட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவும் பார்த்துக்கிட்டு இவங்க வீட்டில் தனியாக தாண்டா இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க ரவிகிட்டையும் சொல்கிறாங்க. அது நம்ம சுந்தரி வந்துட்டு அப்படி சொல்லும்போது தான், "என்னக்கா இந்த மாதிரி எப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ அழகான பொண்ணை விட்டுட்டு அவர் போயிட்டாரா?" அப்படின்ற மாதிரியும் ரவியும் வந்துட்டு தான் அக்காக்கிட்ட சொல்லிட்டும் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்க வந்துட்டு, "எனக்கு பொண்ணுன்னு ஒன்று பார்த்தா எப்படி பார்க்கணும்னு சொல்லி அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கள்ல, நம்ம சொந்தத்திலே எங்கேயுமே நான் இப்படி பார்க்கல. என் ஃப்ரெண்டு ரீதியாகவும் நம்ம சொந்தத்திலே எங்கேயுமே நான் பார்த்த வரையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கல. எனக்கு மேரேஜுன்னு ஒன்று பண்ணி வச்சா இந்த மாதிரி ஒரு பொண்ணு மகா மாதிரி பொண்ணு பாருங்கக்கா" அப்படின்னு சொல்லி தான் அக்காக்கிட்டையும் சொல்லுவாங்க ரவி வந்துட்டு. அப்படி சொல்லும்போது ரொம்பவும் இவங்கள்ட்டையும் பேசி பழகவும் ஆரம்பிப்பாங்க. அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வரப்போக இருக்கும்போது தான் நம்ம ரவிக்கிட்ட வந்துட்டு நம்ம மகாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்த பிறகு தான் சொல்லுவாங்க. 2 பேருமே மனம் விட்டும் பேசுவாங்க. "உங்கள் பேர் என்னலாம்?" கேட்டுட்டு, "உங்கள் லைஃப்பில் ஏன் உங்கள் கணவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவங்களுக்கு யாருமே இல்லை, தான் கணவர் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னை வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிக்குவோம். இவங்களுக்கும் மன அளவில் ஃப்ரெண்டு ரீதியாகவும் ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிப்பாங்க. அப்படியே இருக்கும் பட்சத்தில் ரொம்பவும் பிடிக்கவும் ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் பொண்ணு ஒன்று பார்த்துட்ருக்கும்போது இவங்கள பார்த்ததுமே பிடிச்சதால இவங்களுக்கும் மகாவுக்கும் அவங்கள பார்க்கவுமே ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்குமே பிடிச்சி தான் 2 பேருமே பார்த்து பேசி பழகுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு இவங்கள சுந்தரி அக்கா வந்து அடிக்கடி கோயிலுக்கும் போவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து கோயிலுக்கும் போயிடுவாங்க. அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வழக்கம் போல் நம்ம சுந்தரி அக்கா வீட்டுக்கு மகா வராங்க. மகா வந்துட்டு எப்பயுமே சுந்தரி அக்கா வீட்டுக்கு போனால் நல்லா குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா ஒரு அழகாக ஒரு மென்மை தோற்றத்தோடு தான் அவங்க வீட்டுக்கும் போவாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் நம்ம ரவிக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப ஆசைகள் அதிகமாகுது. தனிமையில் இருக்கிற இடத்துல அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பேச பழகவும் ஆரம்பிக்கிறாரு. பேச பழகவும் ஆரம்பிச்சுட்டு ரொம்பவும்
ஆனால் ரீதியாக மனசு விட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்ட்டு நம்ம மகாவும் ஃபோன் நம்பரும் கொடுப்பாங்க. பக்கத்து பக்கத்து வீடே அப்படின்றதால இருக்கவும் நம்ம அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்கிறதாகவும் இருந்திருக்காங்க 2 பேரும். இது இப்படியே தொடர்ந்து இருந்த போக அவங்க அக்காவும் வழக்கம் போல் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டும் இருந்தாங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டுருக்கிற நேரம் தான் அக்கா வீட்டில் இல்லை, நீங்கள் இப்போ வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வந்துட்டு வீட்டுக்கும் கூப்பிடுவாங்க நம்ம மகாவை. மகா சரின்ட்டு வீட்டுக்கு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு சாரி கட்டிட்டு தான் போவாங்க. அந்த சாரியில் பார்க்கும்போதே ரவிக்கு ரொம்பவும் பிடிச்சிடுது. இவங்களுக்கும் மகாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போக 2 பேருமே பக்கத்து பக்கத்துலேயே உட்காந்து பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படின்ட்டு லவ்வும் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம ரவி வந்துட்டு, நீங்கள் தான் உங்கள் கணவர் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் ஏன் இனிமேல் தனிமையில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? அவர் இப்போ நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் மறுமேரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க சரின்ட்டு க்ரீன் சிக்னலும் கொடுப்பாங்க. சொல்லிவிட்டு 2 பேருமே மன ரீதியாக பேசிட்டு உல்லாசமான வாழ்க்கையும் வாழவும் ஆரம்பிப்பாங்க. அவங்க அக்காவும் வீட்டில் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே தனிமையில் இருக்குன்றதால சரி நம்மளும் இவங்கள தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நம்ம ஒன்றா இருந்துட்டா என்ன தப்பு, நமக்கு லைஃப் லாங் இவங்க தானே நம்ம கணவராக வரப்போகிறாங்க அப்படின்ட்டு மகாவும் மனசில் ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு 2 பேரும் உல்லாச வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படியே ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருந்துடுறாங்க. இது அப்படியே தினமும் இருக்கிறதால பகல் இரவுன்னு பார்க்காம அடிக்கடி இப்படியும் இருக்கிறதையும் அடிக்கடி இவங்க அக்காவும் ஒரு டைம் பார்த்துட்றாங்க. என்ன நம்ம மகா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறது இல்லாத இப்போ ரொம்பவும் இங்கேயே இருக்கிறதும் ஒன்றாவும் இருந்தும் பார்த்துட்றாங்க. இப்படியே போச்சுன்னா ஊருக்குள்ளே பேர் கெட்ட பேராயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரி வந்துட்டு ஊரில் ஒரு 4 பேரை வச்சு இதை பேசி நல்லபடியாகவே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே 4 பேரை கூப்பிட்டு வச்சு மேரேஜ் பண்ணிக்கவ கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டு நல்லபடியாக திருமணத்தையும் முடிச்சு வைக்கிறாங்க. நம்ம சுந்தரி வந்துட்டு நல்லபடியாக சுந்தரி மேரேஜும் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறமா அவங்க அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரவி வந்துட்டு மகாவோட அம்மாவையும் பிள்ளைங்க இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் அவங்களுக்கும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, இவங்க வந்து தங்க அம்மா மாதிரியும் நல்லாவும் பார்த்துக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மகாவையும் நல்லா ஒரு உல்லாசமான வாழ்க்கையில் ரொம்பவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நல்லாவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே ஒரு அழகான பொண்ணும் பிறக்குது. அழகான பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் ரொம்பவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இவங்க வந்து ஃபாரின் போகலான்னு பார்த்தாலும் போக மனம் இல்லாத நம்ம ரவி வந்துட்டு ஃபாரின் போகிறது எதுக்கு, முன்ன தான் யாரும் இல்லை, நம்ம ஃபாரின் போய் இருந்து சம்பாரித்தோம், நம்ம மகா பார்த்துட்டு நம்ம இங்கேயே கடை பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்லேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உள்ளூர்லேயே டைலரிங் ஃபீல்டையும் பார்த்துட்டு சூப்பர் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு 2 பேருமே நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க.